உங்களோடு வருவார். உங்களை விட்டு கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களோடு வருவார். கையை உயர்த்தி நிழல் வர்றது போல வருவார். இந்த 2 கையும் கூட இருக்கு பாருங்க, 2 காலும் கூடயே இருக்கு பாருங்க. இயேசு அப்படியே வருவார். ஆமா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில கஷ்டப்படைஞ்சிடக்கூடாது, சோதனை வந்துடக்கூடாது, சத்துரு மேற்கொண்டிடக்கூடாது. கூடையே இயேசு வந்தார். இந்த மாதம் இந்த செய்தியை கேட்குறீங்களே, மடியில் பைபிள் வைத்து படிக்கிறீங்களே, இந்த வசனம் அப்படி நிறைவேற போகிறது. கூடையே இயேசு வரப்போகிறார். கையை உயர்த்தி You cannot receive anything in your hand unless you overcome your flesh. கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே. அப்பாவை நோக்கி எல் ஷடாய். Oh, his name is El Shaddai. Yeshua HaMashiach Elohim. வாய்களை துதிகளை செலுத்தி அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி your pure grace, your pure grace, Holy Spirit. உடைய pure grace, உடைய கிரேஸ்னால நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. யாருடைய ஹெல்ப்னால இல்லை, யாரோ எனக்கு உதவி செய்தாங்கன்ட்டு இல்லை
ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க, நீங்க என்னை நிக்க வைத்திருக்கிறீங்க, நீங்க என்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறீங்க, நீங்க என்னை கரம் பிடித்து எடுத்திருக்கிறீங்க. எனக்கு கொடுத்த ஞானம் உங்களிடத்திலிருந்து வந்தது, எனக்கு கொடுத்த புத்தி உங்களிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்துகிறதுக்கு பைத்தியங்களாக எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனர்களாகி எங்களை நீங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி. லாபரா ஷேட்டல ரங்காச்சன மாஷலரியா. சில ஸ்டம்பிளிங் பிளாக்கை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார், சில மலைகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணி கொண்டிருக்கிறார். லீஷேல ரமாச்சர பராகாந்தனமி ரீதன மாண்டல ரகாந்தனமா. அடுத்த மகிமைக்குள்ளாக உங்களை போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான ஸ்டம்பிளிங் பிளாக், எல்லா விதமான ஸ்டம்பிளிங் பிளாக்கை கர்த்தர் ரிமூவ் பண்ணுகிறார். I break all the stumbling block right now. ஓ ரபபபா ஷலரவனா நனனனனனனனனனனன. துயரே நீரே, பரிசுத்தரே, படைத்தவரே, மகிமை உள்ளவரே, நீர் பாத்திரரே, நீர் உயர்ந்தவரே, நீர் சிறந்தவரே, என் மேல நோக்கமாயிருப்பவரே, என்னை பார்த்து உயர்த்தின தெய்வமே, மனிதர் பார்க்கிறது போல என்ன பார்க்கலையே, என்னை உயர்த்தினீரே, என்னை நிறுத்தினீரே, உருவாக்கினீரே. அப்படி அணுவா அவரை ரசித்தவங்க மார்த்தந்தான், அவருடைய வார்த்தையை ருசித்தவங்க மார்த்தந்தான் அவரை ஆராதிக்க முடியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ லமனன நரதர கஷிலேர பிரான்சன மாச்சோரு ரீடல ரண்டன மாதரப ஓ நமன கனிஷலேர பாச்சலேரே. ஆவில ஒரு லெவலுக்கு மேல இன்னொரு லெவல் கொண்டு போகிறவர், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவா மஷியாவே, எல் ஒலாமே, எல் ஷடாவே, எல் ரோகியே, எல் ஒலாமே, யெகோவா ரஃபா, யெகோவா நிஷி, யெகோவா ரூவா. அவர் நீதி செய்கிறவர், நீதியை வெளிச்சத்துல கொண்டு வருகிறவர். ரமமா நன தெரே கட்டல ரபாட்டலோ ரோஷலரே. எல்லாரும் சேர்ந்து பாடும். பிரசன்னத்துல எல்லாத்தையும் மறந்து போகிறேன். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னுடைய வாழ்க்கை, நீங்க என்னுடைய மூச்சு, என்னுடைய முதுகெலும், என்னுடைய ரூட், என்னுடைய ஃபவுண்டேஷன், எனக்குள்ள வருகிற சுவாசம் நீர், என் உயிரே நீங்க தான். உள்ளங்கரையில வரைந்தவர், என் என் சொந்தமே, என் பலனே,
என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். கரங்களை உயர்த்தி singing, you keep praising your name. அலைகள் மத்தியிலும் புயல்கள் மத்தியிலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். உயர் மழையா சமவெளியா இரண்டிலும் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உயர் மழையா சமவெளியா இரண்டிலும். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி உயர் மழையோ உயர் மழையா சமவெளியா இரண்டிலும். எல்லாரும் உயர் மழையோ உயர் மழையா சமவெளியா இரண்டிலும். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நேரம் வந்துருச்சு. அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் சாப்டர் உங்களுடைய லைஃப்ல கொடுக்க போகிறார். ஒரு புதிய சீசனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய பலன். எலியாக்குள்ள ஒரு புதிய பலன் வந்த பொழுது ரதங்களை தாண்டி எலியா ஓடினார். அதே போல உங்களை ஓட வைக்கிற புதிய பலன், உங்களை நடக்க வைக்கிற புதிய பலன், உங்களை மலைக்கு மேல பறக்க வைக்கிற புதிய பலன், அப்பேற்பட்ட பலன் கழுகைக்கு ஒப்பான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி உம்மோடு பேசிட பேர் சொல்லி அழைத்து இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி ஒரே இடத்துல இல்லாம குதித்து வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை போற்றி பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. 4 3 2 1. உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி உம்மோடு பேசிட பேர் சொல்லி அழைத்து உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி உம்மோடு பேசிட பேர் சொல்லி அழைத்து உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி உம்மோடு பேசிட பேர் சொல்லி அழைத்து உயர்த்தினீரே உயிருள்ளவரே என்னை தூக்கினீரே துணிக்கு பாத்திரரே உயர்த்தினீரே உயிருள்ளவரே என்னை தூக்கினீரே துணிக்கு பாத்திரரே நல்லவரே வல்லவரே மாற்றினீரே மாறாதவரே காண்பவரே காப்பவரே கண்மணி போல் காப்பாற்றினீரே சொல்லுவோம்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லட்சங்கள் உமக்காயிருந்த போதிலும் என்னை உமக்காய், லட்சங்கள் உமக்காயிருந்த போதிலும் என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீரே. உயர்த்தினீரே உயிருள்ளவரே, என்னை தூக்கீரை துதிக்க பார்த்தீரே. உயர்த்தினீரே உயிருள்ளவரே, தூக்கீரை துதிக்க பார்த்தீரே. நல்லவரே வல்லவரே, மாறாதவரே, காண்பவரே காண்பவரே, காப்பவரே, கண்மணி போல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி பெயர் சொல்லி அழைத்தி, உம்மை நான் பார்த்திட பாத்திரமாய் மாற்றி உம்மோடு பேசிட பெயர் சொல்லி அழைத்தி. நல்லவரே வல்லவரே, மாற்றினீரே, காண்பவரே காப்பவரே, கண்மணி போல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். எனக்கு ஒரு 30 வருஷம் இருக்கும் எனக்கு தைராய்டு. ஆனாலும் நான் எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க தைராய்டு எனக்கு சரியாயிருச்சு மாத்திரை சாப்பிடலன்னு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஏன் ஜெபத்தை நீர் கேட்கலையா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஒரு 30 வருஷம் இருக்கும் நான் மாத்திரை சாப்பிட்ருக்கேன். போன மாதத்தில் கூட எங்கள் பிள்ளை வீட்டுக்கு மாத்திரை எடுக்காமல் போயிட்டு அவங்க மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. ஆனாலும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நேற்று போய் டாக்டரை பார்க்கும் பொழுது டாக்டர் சொன்னார், நீங்கள் இன்னும் மாத்திரை சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குனாரு. அதே மாதிரி சுகரும் எனக்கு எப்போ பாருங்க குறையவே செய்யாது, 400 300 தான் இருக்கும். இந்த மாதத்தில் எல்லாமே ஆண்டவர் எனக்கு நார்மல் ஆக்கிட்டார். அதுக்கு ஒரு நேரம் என் தேவன் வச்சிருந்துருக்காரு. அதற்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் மருமகளுக்கு ஒரு 40 நாள் ஆண்டவரையே காய்ச்சலெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் டாக்டர்மா கிட்ட போகிறப்போ டாக்டர்மா ரொம்ப காய்ச்சலாக இருக்குன்னு சொல்லி அட்மிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் போய் அட்மிட் ஆகி மாதத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபம் பண்ண பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணினோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை கிருபியினால் 8 மாதம் ஆச்சு எங்கள் மருமகளுக்கு. 8/8 சொல்லியிருக்கிறாங்க டேட்டு. ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கவுனிங்க, மோசே ஆண்டவரை அப்படி நினைச்சு பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையின் உன்னதமான கிருபையை நினைக்கிறார். நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதற்கு காரணம் உம்முடைய கிருபைதான ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இங்க கூட வந்ததுனால்தான ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் மகிமையாய் அவருடைய கிருபையையும் அவர் செய்த நன்மையும் நினைக்கிறார். இந்த காலவேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி நினைக்க வேண்டும். இந்த வசனத்தினுடைய தலைப்பு என்ன? நீர் என் கூட வந்ததினால் அல்லவா. கைகளை உயர்த்தி, இந்த மாதமெல்லாம் இயேசு உங்க கூட வருவார். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கணும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களினாலே எதினால் கிருபை கிடைத்தது? எங்களோடனே நீர் வருகிறதினால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷத்தில் என்று விளங்கும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நான் இன்றைக்கு ஊழியக்காரனா
ஜனங்களை நடத்துகிறதற்கு காரணம் நீர் எங்களோடு வந்ததினால் அல்லவா. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் எங்க மேல பிரியமா இருந்ததினால் அல்லவா. நான் உரத்த சத்தமா சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட வந்தார். சத்துருக்கள் உங்களை முட்டி மோதின போதிலும் ஆண்டவர் சத்துருக்களை அழித்தார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் அநேகர் மேல அவங்க பிரியமா இல்லாததுனால, தேவன் அவர்கள் மேல பிரியம் இல்லாததுனால வனாந்தரத்தில் அநேகர் மரித்து போனார்கள். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை கட 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 கடன்னு வாசிக்க கேட்போம். 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கவனிங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க. வனாந்தரத்தை திரும்பி பார்க்கிறார். அவர்கள் மேல கர்த்தர் அநேகருடைய மேல பிரியமா இல்லாததுனால செத்து போனாங்க. ஒரே போடு போட்டார், செத்துட்டாங்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஜனங்கள் முறுமுறுக்கும் போதெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால தீண்டப்பட்டு பழைய ஏற்பாட்டில் அநேகர் மரித்தார்கள். யார் இவங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க தான். முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லையா? முறுமுறுத்து திரும்புறாங்க. ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் உள்ள பூந்தது, உள்ளே கொண்டு போட்டு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வாதை வந்தது. இந்த வாதையில முறுமுறுத்தாங்க. இந்த வாதையில 14,700 பேர் செத்து போனாங்க. வேலை பிரியமா இல்ல. கோராகின் ஒரு கூட்டம். மோசே கூட மட்டும்தான் பேசுவாரா, எங்க கூடயும் பேச மாட்டாரா என்று ஊழியக்காரர்களை அவர்கள் தூசித்த நேரத்தில் பாதத்துக்கு கீழே இருக்கிற பூமி பிளந்தது, உள்ள போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அவர் நினைக்கிறார், வந்த காரியத்தை நினைக்கிறார். நீங்க வாசிங்க, ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. என்னாகமம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. 47. மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர, கோராகின் காரியத்துல நீங்க 5வது வசனம் 6வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, கோராகின் காலத்துல பூமி அப்படியே பிளந்து உள்ள போயிட்டாங்க. அதெல்லாம் கணக்குல இல்ல. ஆனா இதுல சொல்லுது, கோராகின் காலத்தை விட, கோராகின் கூட்டத்தாரை விட வாதையில செத்தவங்க 14,700 பேர். அந்த வாதியினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 14,700 பேர். கவனிக்கிறீங்களா? இப்ப இவர் சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறிவோம். நாங்க இப்ப உயிரோடு இருக்கிறோம்ப்பா, உங்க கிருபைதான் எங்களை உயிரோடு வச்சிருந்தது. நாங்க நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபைப்பா. பலசாலிகள் ஆண்டவரே, பெரிய ஞானிகள் எல்லாம் இறந்து போனாங்க. எத்தனை பேரோ எங்களோடு வந்தாங்க. அவங்க மேல நீர் பிரியமா இல்லாததுனால வனாந்தரத்தில் செத்து போனாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஒரு வாதையில கூட 14,700 பேர் செத்துட்டாங்களப்பா. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறிவோம், நீர் எங்களோடு வருகிறதினால் அல்லவா. தலைக்கு மேல கை தட்டுங்க. இன்றைக்கு இந்த செய்தி, ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். இந்த பிப்ரவரியில எனக்கு என்ன வாக்குத்தத்தங்க? இயேசு உங்களோடு வருவார். இயேசு உங்களோடு வருவார். இயேசு வரும்போதெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறிடுவீங்க. அப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விசேஷித்தவர்கள். பாருங்க, பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உமது ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றினது நீர் எங்களோடு வந்தது அல்லவா. எங்க கணவனாரோடு வந்தது அல்லவா. எங்க மனைவியோடு வந்தீர் அல்லவா. எங்க பிள்ளைகளோடு வந்தீர் அல்லவா. ஆக நாங்கள் விசேஷித்தவர்களாய் மாறி இருக்கிற கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னோடு ஆண்டவர் முட்டி முட்டி சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதமெல்லாம் கர்த்தர் உங்களோடு வருவார். கர்த்தர் உங்களோடு வருவார். கர்த்தர் உங்களோடு வருவார். கர்த்தர் உங்களோடு வருவார். உங்களை விட்டு கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களோடு வருவார். கையை உயர்த்தி நிழல் வர்றது போல வருவார். இந்த 2 கையும் கூடயே இருக்கு பாருங்க, 2 காலும் கூடயே இருக்கு பாருங்க. இயேசு அப்படியே வருவார். இது மோசே கண்டுபிடித்தார் பாருங்க.
எங்களுக்கும் உமக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபை கிடைச்சதுக்கு காரணம் நீர் எங்களோடு வருகிறதுனால் அல்லவா? நீர் வந்ததுனால நாங்கள் விசேஷித்தவர்களா என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஜபாலயத்தில் ஒரு வந்து கூப்பிடுறான். அன்று நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், உங்களுடைய ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஜபாலய தலைவர், என் பேர் யவீரு, ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு மகாதான், அவள் செத்து போனான், நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு வந்து அவளை எழுப்பி விடுங்க. கவனிங்க, மேலே பின்னால் வந்து தோலை தட்டி ஒருத்தன் சொல்கிறான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மறிச்சு போச்சு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? முகத்தை பார்க்குறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாருன்னு சொல்லி கூடையே போகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படியே எழுதிருக்கு. கூட போய் சந்தடி பண்ணி அழுகிறவங்களெல்லாம், ஆமாம், அவர் வெளியே எடுத்து பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி தலித்தாகுவின்னு சொன்னாராம். மரண வீடு, அழுது கொட்டுக்கிட்டு இருந்த வீடு ஆச்சரியத்தினால் மிதந்தது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. இந்த மாதம் எல்லாம் அப்படித்தான் கூட நடக்கும். ஆண்டவர் கூட வந்தா மரணம் அங்கே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதம் எல்லாம் நான் கூட வருவேன், விசேஷித்தவர்களாய் நான் மாற்றுவேன் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம கூட வரும்போதெல்லாம் நம் விசேஷித்த மகளாய் மாறிவிடுகிறோம். இயேசு நம்ம கூட வரும்போதெல்லாம் நாம் கிருபை பெற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு நம்மை கூட வரும்போதெல்லாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு நம்மை கூட வரும்போதெல்லாம் பாவத்தை ஜெயிக்கிற ஒரு விசேஷித்த மகனாய் மாறிவிடுகிறோம். இயேசு நம்மை கூட வரும்போதெல்லாம் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு விசேஷித்த மகனாய் மாறிவிடுகிறோம். இயேசு நம்மை கூட வரும்போதெல்லாம் புத்திமானாய் ஞானவானாய் நாம் நடந்து கொள்ளும்படி ஒரு விசேஷித்த மகனாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை கூட வரும்போது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானம் உள்ள ஒரு சமாதானத்தை தருகிறார். விசேஷம் உள்ள நம்மளை மாற்றுகிறார். இயேசு நம்மை கூட வரும்பொழுது ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தி நம்மளை விசேஷித்த பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு நம்மை கூட வரும்பொழுது, ஆமா, ரட்சிக்கப்படாதவர்களை சபைக்குள்ளே நேராக வழி நடத்தி அவளை விசுவாசிகளாய் கர்த்தர் மாற்றி விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். இயேசு நம்மை கூட வரும்பொழுது நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். வருகைக்கு ஆயத்தப்பட்டு சீக்கிரம் வரப்போகிறேன். கைகளை தட்டி அல்லேலூயா. பிரசங்க வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களினால எதனால கிருபை கிடைத்தது என்று அறிகிறோம். நீர் எங்களோடு கூட வருகிறது நல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். மோசே அப்படி சொல்றாரு, நீர் எங்க கூட வந்தீர். இப்போ 3 விதமாக ஆண்டவர் வந்தார் பழைய ஏற்பாட்டில். ஆகையினாலே அவர்களை விசேஷித்த பாத்திரமாய் மாற்ற. முதலாவது அவர்கள் கூட வந்தது ஒரு மேக சம்பம் வந்தது. எகிப்திலிருந்து விட்டு வெளியே வந்த உடனே கவுனிங்க, வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வரார். 40 வருஷமாக அவர்கள் நடத்துகிறார். கவனிக்கிறீங்களா? நடத்தும் போதெல்லாம் வெயில் படாம ஏசியில நடத்துற மாதிரி நடத்துகிறார். வெயில் எல்லாம் அந்த மேகம் தாங்கிக் கொள்ளுகிறது. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், கவனிங்க, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேக சம்பவம் அப்படி போகிறது. மேகம் என்றால் கவுனிங்க, அடிக்கிற வெயில். அந்த பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா சூர் வனாந்தரம், காதேஸ் வனாந்தரம், ரிக்பாத் என்ற ஒரு வனாந்தரம், அப்படித்தான் இருக்கும். வனாந்தரம் தான், ஒட்டகங்கள் தான் வரும், மரஞ்செடி பார்க்க முடியும். அப்போ ஏன் வார்த்தையை கேட்டு எகிப்தில இருந்து ஜனங்கள் வெளிவந்துட்டாங்களே, அவங்களை பாதுகாக்கிற கடமை நான் தான் சொல்லி ஆராதித்த தேவன், வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் மேகமாய் கூட வந்தார். அல்லேலூயா. அந்த அக்கினி, அந்த சூட்டெல்லாம் மேகம் தாங்கிக்கிட்டது. என்ன அற்புதம் பாருங்க. ஆமா, வெயில் உள்ள குப்பளம் எதுவும் வராதபடி அந்த, அதாவது நிதானமா அந்த குளிர்ச்சியில கர்த்தர் அப்படியே நடத்தி கொண்டு வர்றார். அந்த குளிர்ச்சியில நடத்தி கொண்டு வந்ததுனால தான் வஸ்திரம் தேயல, செருப்பு தேயல, மேகமாய் வந்தார். என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. வனாந்தரத்தில், ஆமா, எவ்வளவு கொடிய வெயில் அடிக்கும்.
ஒன்றும் உங்களை தொடரல, மேகமாய் வந்தார். அவங்களுக்கு சொல்றேன், சீசர்கள் அவங்க அக்கறைக்கு வந்துகிட்டு இருக்கிற பொழுது திடீரென்று புயலும் காற்றும் கொந்தளிச்சது. கடல் விவரம் தெரிஞ்சவன், காற்றின் விவரம் தெரிஞ்ச பாய் அந்த பக்கம் போடுறான், அந்த பக்கம் போடுறான், ஒன்றும் நடக்கலை. உடனே இயேசு கடல் மீது அப்படி நடந்து வர்றதை பார்க்கிறான். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க, கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நானும் அப்படியே கடல் மீது நடந்து வந்தாராம். என் பிள்ளைகளை இந்த புயல் அழிச்சிடக்கூடாது, இந்த காற்று அழிச்சிடக்கூடாது. என்ன அற்புதமான ஆண்டவர்! உங்களுக்கு தெரியுமா, இயேசு மரித்த உடனே சீசர்களுக்குள்ளாகலாம் எல்லாருக்கும் ஒரு கலக்கம், பயம் வந்துட்டு. உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வந்துட்டு. ஆமாம், மரியா மகன் மரிச்சிட்டான், யோசேப்பு மகன் மரிச்சிட்டான், இவனுங்களெல்லாம் இனி நம்ம கசந்தான் நினைச்சாங்க. மரித்த இயேசு அப்படி துக்கத்தோடு நடக்கிறத பார்க்காம உயிருள்ள இயேசுவா அவர்களோடு நடந்து போனார். லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு உயிர் தெழுந்த உடனே பாருங்க, கவனிக்கிறீங்களா, பிதாவை கூட தரிசிக்கல, டக்குன்னு அவரு கூட நடந்து போனார். ஏன்னா அவங்க துக்கமுகமா போறாங்க, பயம் நிறைஞ்சவங்களா போறாங்க. ஆண்டவர் பாருங்க, அவங்களுக்கே தெரியல, உங்களுக்கு தெரியாது உங்களுடைய துக்கம் என்னன்னு, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். கையை உயர்த்தி, சில காரியங்களை நீங்க துக்கமா பேசிக்கிட்டு போலாம், ஆண்டவருக்கு தெரியும், அனுமதிக்க மாட்டார். இந்த மாதம் மேகம் வந்தது போல வருவார். கீழே வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஏன் துக்கமுகமா போறீங்க, ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். என்ன என்று அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, அந்நியர் போல இருக்கிறீர்கள். உடனே வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும் போது இயேசு நான் தான் வெளிப்படுத்தினார். கை தட்டுங்க பாப்போம். அற்புதமான தெய்வம். ஆமா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில கஷ்டப்படைஞ்சிடக்கூடாது, சோதனை வந்துடக்கூடாது, சத்துரு மேற்கொள்ளக்கூடாது, கூடையே இயேசு வந்தார். இந்த மாதம் இந்த செய்தியை கேட்குறீங்களே, மடியில் பைபிள் வைத்து படிக்கிறீங்களே, இந்த வசனம் அப்படி நிறைவேற போகிறது. கூடையே இயேசு வரப்போகிறார். கையை உயர்த்தி ஆமேன். கூட வந்தா நீங்கள் விசேஷித்தவளாய் மாறிடுவீங்க. இரண்டாவது, ஆண்டவர் கூடையே வரப்போகிறார். எப்படி வந்தாராம்? அக்னி சம்பவமாய் வந்தாராம். பாடிமா. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு அக்னி சம்பவம். கவனிக்கிறீங்களா? இரவுல வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி பனி பெய்யும். அந்த பனி வியாதியை உண்டாக்கும், பனி ஜனங்களுக்கு நோயை உண்டாக்கிரும். அந்த பனி விடக்கூடாது, அக்னியாய் வந்தார். பாருங்க எப்படின்னு. ஏன் என் பேச்சை கேட்டு எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்கு நல்லவா பாதுகாப்பா இருக்கணும், அக்னியாய் வந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க? அக்னியாய் வந்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசு பிரசங்கத்தில் சொன்னாரு, அக்னி போடத்தான் வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கையை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் கண்களை அந்த யோவான் பார்க்கிறார் பத்முதீவில. ஆமாம், இயேசுவை சற்றுருமாய் பார்க்கிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையான கண்களாக இருந்தது. பயப்பட வேண்டாம் மகளே, இந்த பனியோ இந்த குளிரோ ஒன்றும் தொடாது, அக்னியாய் வரும். அது மிதமிஞ்சின ஒரு 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 ஆமையும் வெக்கையும் இல்லாமல் அப்படி அழகாக வெளிச்சம் காட்டிக்கிட்டே போகுது. ஆமைன்னு சொல்லுங்கள். இரவுலாம் நடக்கிறாங்களே, வெளிச்சம் காட்டிகிட்டே போகுது. அந்த வெளிச்சத்தில் சிங்கம் பயப்படுது. ஏன்னா காட்டுக்குள்ளே ஒரு வால்பாறையிலேருந்து ஒருவர் சொன்னாங்க, இரவு நேரத்தில் தான் சிங்கம், கரடி, சிறுத்தை, யானெல்லாம் வருதான். எப்படி நீங்கள் விரட்டுவீங்க அப்படின்னா, தீப்பந்தத்தை காட்டுவோம், தீப்பந்தத்தை சுற்றுவோம், தும்பிக்கையை வச்சுட்டு ஓடியே போயிடும். ஒரு தீப்பந்தமா அவர் வாரார் உங்க கூட. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமை. நேபுகாத்நேச்சருடைய கண்கள் அதை பார்த்தது, தூக்கி போட்டது. 3 பேர் அல்லவா, இப்போ 4வது ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே. இந்த 4வது மனிதனுடைய சாயல் அது தேவகுமாரனுக்கு ஏற்ற சாயலா இருக்குதே, அதே இயேசுதான் உங்க கூட இந்த மாதமெல்லாம் நடந்து வருவார். கை தட்டுங்க. அவர் கூட வருவார். எழுதி வைத்துக்கோங்க, கூட வருவார்.
நாங்கள் விசேஷித்தவளாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆமாம், இயேசு நடக்கும் பொழுது பேத கூட திசை கெட்டு போவதில்லை. ஆமாம், ஞானி கூட நேட போய் தண்டிக்கப்பட்டுருவான். இயேசு ஒரு படிக்காத பேத கைப்பிடிச்சு நடந்தான்னா திசை கெட்டு போவதில்லை. இதை யார் அறிஞ்சார்னா ஏசாயா தீர்க்கதரிசி அறிஞ்சார். 35வது அதிகாரம் 8-9 நீங்க வாசித்தா அவரை வழி நடத்துவாங்களாம். பேதை கூட திசை கெட்டு போவதில்லை. வாசிமா. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. தீட்டுள்ளவன் சாராயம் குடிக்கிறவன் எல்லாம் இயேசுவோடு கூட நடக்க முடியாது. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும், அந்த வழியிலே ரட்சிக்கப்பட்டு நாம் படிக்கலையே பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. திசை கெட்டு போவதில்லை. தலைக்கு மேல கை தட்டுங்க. இயேசு உங்க கூட வரும் பொழுது ஆண்டவர் உங்க பேதைகளை ஞானியாய் மாற்றுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லு, இயேசு கூட வந்தார்னா பேத கூட திசை கெட்டு போவதில்லை. உங்க பிள்ளைகள் திசை கெட்டு போவதில்லை. எந்த சத்துரு தொட முடியாது. ஆமா, அடுத்து கீழே வாசித்தா அங்கே சிங்கம் இருப்பதில்லை. சிங்கம் இருப்பதில்லை. துஷ்டமிருகம் அங்கே போவதில்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. காணப்படவும் மாட்டார்கள். மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்டவங்க கைகளை தட்டி, மீட்கப்பட்டவங்க கூட தான் ஆண்டவர் நடப்பார். ஹல்லேலூயா. ஒராபாரா ஊராகாராபாரா. கணவன் மனைவியும் தொடர்ந்து பீகார் பகுதியிலே ஒரு மலை கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வரும் பொழுது, ஆமாம், அப்படியே சைக்கிளை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமாம்மா. போயிட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற ஆதிவாசிகளுடைய தலைவன் அந்த 2 பேரையும் அவன் கணவனை அந்த ஆண்ணை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அவன் கண்ணு முன்னாலேயே இந்த பெண்ணை மானபங்கம் படுத்தலான்னு நினச்சி 2-3 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அப்படி இறங்கி வரும்பொழுது நைட்டு 9 மணியாமா. மிஷினரி புத்தகத்தில் நான் படித்தேன். அவங்க ஆயத்தமாக ஒரு இருள்கிட்ட வரும் பொழுது இவன் மேற்கொள்ளலான்னு போயிருக்கிறான். டக்குன்னு வானத்துக்கும் பூமிக்கும் வெள்ளையா ஒருவர் நின்றாராம். நின்று அவரு கண்கள்ல இருந்து தீப்பொறி வந்துச்சான். அலறி அடிச்சு ஓடிட்டானுங்களா கையை உயர்த்தி. காலையில் அவங்க ஊரில் போய் விசாரிச்சா, நீங்கள் எங்கே கொஞ்ச நாளாக நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களை நாங்கள் வேதனைப்படுத்தும் நினச்சி வந்தா ஒருவர் சடீர்னு தோன்றினாரே, அப்படியே கண்களில் இருந்து அக்கினி பாஞ்சதை. என்ன? அவர் தான் சொன்ன, எங்களை காப்பாற்றுகிற இயேசு, எங்களை காப்பாற்றுகிற இயேசு, எங்களை காப்பாற்றுகிற இயேசு. அதே இயேசு இந்த மாதமெல்லாம் கூட வருவார். கடைசியில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கண்மலையாய் கூட வந்தாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்றார். நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஞானப்பாலை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு ஒரு டேங்கு போச்சாமா, ஞான கண்மலை போச்சாமா. கூடையே பாருங்க, கூடையே ஞான கண்மலைன்னு ஒரு கண்மலை போச்சாமா. அந்த தண்ணியை குடிச்சாங்களாமா. வாசித்துருங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் தான் கிறிஸ்துவே. அழகா சால்ட்டார். அவர் தான் இயேசுட்டார். கை தட்டுங்க பாப்போம். ஒரு கண்மலை கூட போச்சா. கவனிக்கிறீங்களா? என்னங்க எங்களுக்கு தாகம், எங்க தண்ணி இல்லை, எங்க போனாலும் வெயிலா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு மோசே. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஒரேப்புன்னு ஒரு மலை இருக்கப்பா, அங்க போய் நீ கையில ஒரு கோல் இருந்ததுல, அந்த கோலை வச்சு கண்மலையை அடி. கவனிக்கிறீங்களா? கண்மலையை அடிங்கிறாரு. நான் சொல்றேன் கவனிங்க. கண்மலை அடிச்சோன்னா தண்ணீர் பீரிட்டு வருது. எல்லாரும் குடிச்சு தாகம் தீர்த்தாங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி சொல்றாரு, இப்போ நீ அடிக்காத, இப்போ நீ பேசு, தண்ணி வருங்கிறாரு. யாத்திராகமம் எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அந்த ஓரேபுக்கு முன்பதாக அந்த கண்மலையின் மேல நான் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. நீ கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க. நம்ம கிணத்து கடவு சுத்திலும் மழை தான் இருக்குது. அடிச்சா தண்ணி வருமா? வராது. அடி அப்படிங்கிறார். அடிச்சா கல்லு தான் உடையும். பாருங்க, அவர் சொல்றார், என்னை நம்பி வந்துட்டீங்க, உங்களுக்கு தாகத்தை தீர்க்கணும், உன் கோலை வச்சு அடி அப்படிங்கிறாரு. அடிச்சா தண்ணி பீரிட்டு வருது, தாகம் தீர்க்கப்படுகிறது. அடுத்த அதிகாரத்தை எடுங்க. என்னாகமம் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு, நீர் அந்த கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து
அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுங்க. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை முதலாவது அடிங்கங்கிறாரு. அப்பவும் தண்ணி வந்தது. இப்போ பேசுங்கிறாரு. ஆனா இவங்க பேசல. இப்பவும் அடிச்சாங்க. கவனிக்கிறீங்களா? அந்த கண்மலை இயேசுதான். புதிய ஏற்பாட்டில் அடிச்ச உடனே தண்ணி வந்தது அல்லவா? அது கல்வாரியில தான் அந்த இரத்தமும் ஜலமும் பீரிட்டது. அவர் உனக்காக அடிக்கப்பட்டார். உன் தாகத்தை தீர்க்கணும், உன் ஆத்துமா தாகத்தை தீர்க்கணும், உன்னை பரிசுத்தவானாக்கணும், உன்னை பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த கண்மலையாகிய இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார். இப்பொழுது நீ அடிக்க வேண்டாம், அடிக்கவும் கூடாது. இப்பொழுது நீ பேசணும், இப்போ நீ ஜெபம் பண்ணணும். அப்பொழுதும் உன் தாகம் தீர்க்கப்படும், உன் வியாதி உன்னை விட்டு மாறும். ஜெபங்கிற ஒரு வழியில தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற. எல்லாம் முழங்கால் படியிடுங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த ஞான கண்மலை கூடயே போச்சு. அந்த கண்மலை அடிப்பா, உன் ஜனங்கள் அத்தனை ஜனங்களும் தாகம் தீர்க்கப்படும். மோசே கோலை வைத்து அடித்தா, அப்பொழுது தண்ணீர் பீரிட்டு வந்தது. இரண்டாவது சொல்றார், இனி அடிக்க வேண்டாம்பா, பேசுப்பா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க பாவம் செய்யும் போதெல்லாம் நீங்க அடி வாங்குறீங்க ஆண்டவரே. நான் தான் அந்த அடிக்கு காரணம், நான் தான், என் பாவம் தான். இனி நான் பேசுவேன், இனி நான் ஜெபவீரனாய் மாறுவேன். என் தாகத்தை தீருங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட பேசுவேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கல்வாரி ரத்தம், அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ரத்தத்தில் மாற்றம் இருக்கிறது, ரத்தத்தில் எல்லாம் ஏகோபித்து கைகளை தட்டி ஓடுறா பாபா. எல்லா வாலிபர்களும் கீழிருந்து கடைசி வர, முன்னிலிருந்து கடைசி வர எல்லாம் சிலுவையை பார்க்கணும், சிலுவையை பார்க்கணும், சிலுவையை பார்க்கணும். ரத்தம் மேல விழுகிறது, ரத்தம் மேல விழுகிறது. சத்துரு நடுநடுங்கி ஓடுறான். செய்வன உடையுது, அந்தகார ஆவிகள் அழிக்கப்படுது, வாத வியாதிகள் அழிக்கப்படுது, கொள்ளிவாய் சர்ப்பம் எரிக்கப்படுகிறது. ஓடுறா பாப்பா பாப்பா, பூகம்பங்கள் நிறுத்தப்படுகிறது, வாதைகள் நிறுத்தப்படுகிறது. இயேசு மரித்தார். உன்னை கூட வருவேன்னு கை கொடுக்கிறார். உன்னை விசேஷித்தவனை மாற்றுவேன் என்று கை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்
நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.